ஜெயிலர் 2 படத்தில் பழம்பெரும் நடிகர் ஒருவர் கமிட் ஆகியிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் அவர் நடிக்கும் கதாபாத்திரம் குறித்தும் தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முழு விவரங்களாக பார்ப்போம். ரஜினிகாந்த் கூலி படத்தை தொடர்ந்து நெல்சனோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு. இந்த படத்தில் ஏற்கனவே எஸ்.ஜே. சூர்யா வில்லனா நடிக்கிறார் என்ற தகவல் வந்த நிலையில் தற்போது புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர் ஒருவர் இந்த படத்தில் வில்லனா நடிக்க கமிட் ஆகியிருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. ஹிந்தி, பெங்காலி உட்பட பல மொழிகளில் பல இடங்களில் நடித்த மிதுன் சக்ரபோர்த்தி ஜெயிலர் 2 படத்தில் வில்லனா நடிப்பதா தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. எனவே இது உண்மையான தகவலா இல்லை வதந்தியா என்பது தெரியாமல் இருக்குது. நடிகர், தயாரிப்பாளர் என ஆல்ரவுண்டராக இருப்பவர் தான் மிதுன் சக்ரவர்த்தி. ஹிந்தி, பெங்காலி என மொத்தம் 350 படங்களுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காரு. இவர் முதல் முறையாக தற்போது தமிழில் அதுவும் ரஜினியோடு நடித்திருப்பதா அந்த தகவல்கள் ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்திருக்கு. மிதுன் சக்கரவர்த்தியை தமிழ் ரசிகர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது என்றாலும் பாலிவுட் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர். அவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பது வட இந்தியாவில் இந்த படத்துக்கு மிக பெரும் ப்ரொமோஷனாக இருக்கும். வசூல்லையும் மிக பெரும் அளவில் இருக்கும். மேலும் தமிழ் ரசிகர்களுக்கு மிதுன் சக்கரவர்த்தி நடிப்பது புதுவித அனுபவமாக இருக்கும். இதே போல தான் ஜெயிலர் திரைப்படத்தில் மலையாள புகழ்பெற்ற நடிகர் விநாயகன் நடிச்சிருந்தார். தமிழில் ஒரு சில படங்களில் விநாயகன் நடித்திருந்தாலும் வில்லனாக அவர் புதுமையாக தெரிஞ்சார். அது ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் அளவில் ரீச் ஆனது. அதே போல் ஜெயிலர் 2ல் எஸ்.ஜே. சூர்யாவோட மிதுன் சக்கரவர்த்தி நடித்தா கண்டிப்பாக தமிழ் ரசிகர்களுக்கு புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்நிலையில் பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக இருந்து வரும் வித்யா பாலனும் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. வித்யா பாலன் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தியின் மகளாக நடிக்கிறாங்க என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மையான தகவலாக இல்லையா என்பது தெரியாமல் ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்காங்க. விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் ரஜினி ரசிகர்கள் குழப்பம் தீரும். இந்நிலையில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் வரை நடைபெறும் என்று தெரியுது. அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை முடித்துவிட்டு ஜூன் மாதம் ஜெயிலர் 2 படத்தை வெளியிடலாம் என யோசனையில் படக்குழு இருக்காங்களாம். ரஜினி ஜெயிலர் 2 ஜூன் 12ஆம் தேதி வெளியாகும் என ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பத்திரிகையாளரிடம் சொல்லியிருந்தார். எனவே ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி லாக் செய்யப்படவே தெரிகிறது. ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் அதன் 2ஆம் பாகம் மீது மிக பெரும் ஹைப் இருந்து வருது. அந்த ஹைப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜெயிலர் 2 திரைப்படம் 1000 கோடி வசூலை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படம் 1000 கோடி வசூலை பெறுமா பெறாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.